இன்னைக்கு நம்ம ஷோமில இருந்து ஒரு ஸ்மார்ட் போனை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஷோமியோட நியூ சீரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைமா கொண்டு வர போறாங்க. பட் சைனால வந்து ஆல்ரெடி வருஷம் வருஷம் இந்த சீரிஸ லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்ப கூட ரீசென்ட்டா இந்த சீரிஸ்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போன லான்ச் பண்ணியிருந்தாங்க. அத ரீபிராண்ட் பண்ணி தான் இப்ப இந்தியாவுக்கு கொண்டு வர போறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா. ஸோ நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல என்ன ஸ்மார்ட் போன் பார்த்திருப்பீங்க. ஷோமி 14 சிவி அப்படின்ற ஸ்மார்ட் போன் தான். ஸோ இந்த சிவின்ற பேர் வந்து ஒண்ணும் இல்ல. சிஐன்றது வந்து சினிமேட்டிக், விஐன்றது விஷன். ஸோ அத தான் சுருக்கி சிவின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் போன். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்மளோட வீடியோவ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவுக்கு வரும்போது இதோட பிரைஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்மளோட வீடியோல கடைசியில நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்ப ரீசென்ட்டா சைனால லான்ச் ஆன ஒரு ஸ்மார்ட் போன தான் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஸ்மார்ட் போனோட நேம் மட்டும் இங்க மாத்திருக்காங்க. அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, Xiaomi 14 Civi 4 Pro அப்படின்ற ஸ்மார்ட் போன தான் இந்தியாவுக்கு வரும்போது Xiaomi 14 Civi அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அங்க 4 சீரிஸ் ஆல்ரெடி லான்ச் பண்ணிட்டாங்க. பட் இந்தியாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அதனால சிவின்ற பேரை மட்டும் வச்சிருக்காங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா, நான் உங்க பிரியா பாண்டியன். இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே பார்க்குறீங்க. பட் நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு ரொம்பவே தேவை. ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த Xiaomi 14 ஓட டிசைன். டிசைன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்பவே அல்ட்ரா ஸ்லீக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா தான் வந்து இருக்கு. ஸோ இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7.4 திக்னஸ் அண்ட் வெயிட்டுமே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. 170 கிராம்ஸ் தான் குடுத்துருக்காங்க. ஸோ கையில யூஸ் பண்றதுக்குமே ரொம்ப காம்பேக்ட்டான ஸ்மார்ட் ஃபோனா தான் வந்து இருக்கு. அண்ட் இது வந்து ஒரு 3 கலர் ஆப்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு கிரேஸ் ப்ளூ, இன்னொன்னு கிரீன் கலர் ஆப்ஷன். அண்ட் இந்த கிரீன் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நானோ டெக் விகான் லெதர் மெட்டீரியல்ல குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல வந்து 6Xக்கான வியர் ரெசிஸ்டன்ஸோட இந்த மெட்டீரியல் இருக்கு. ஸோ யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கிரிப்பா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல ஷேடோ பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. இது மேட் ஃபினிஷ்ல இருக்கு. ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா, பேக் சைட்ல வந்து சர்க்குலர் கேமரா டிசைனோட தான் குடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் பொறுத்தவரைக்கும் ரொம்ப பார்க்கவே பிரீமியம் லுக்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த Xiaomi 14 சிவியோட டிஸ்ப்ளே. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி நான் ஒரு காம்பேக்ட்டான ஸ்மார்ட் ஃபோன்னு சொன்னால, இதோட சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா 6.55 இன்ச்க்கான ஒரு LTPO AMOLED டிஸ்ப்ளே வித் 1.5K ரெசல்யூஷனோட குடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு ஃப்ளோட்டிங் குவாட் கர்வ் டிஸ்ப்ளே வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஒண்ணும் இல்ல. அந்த 4 சைட்ஸுமே வந்து கர்வ்டு எட்ஜஸா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு வந்து கர்வ்ட் எட்ஜ் ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. அண்ட் இதுல வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் குடுத்துருக்காங்க. 3000 ஹெர்ட்ஸ் பீக் பிரைட்னஸ், அப்புறம் 1236 இன்டு 2750க்கான பிக்சல்ஸோட 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட ஒரு டாப் நாட்ச் ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல HDR10+ சப்போர்ட்டும் இருக்கு. டால்பி அட்மாஸ் விஷன் சப்போர்ட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போனோட டிஸ்ப்ளேவை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் விக்டஸ் 2 குடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் எல்லாமே டாப் நாட்ச் ஃபீச்சர்ஸ் தான். பட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ஏன் அப்படின்றத நான் வீடியோவோட கடைசியில சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு 5000 mAh பேட்டரி குடுக்கல அப்படின்னாலும் 4700 mAh பேட்டரி வந்து குடுத்துருக்காங்க. பட் இப்ப ரீசெண்டா லான்ச் ஆன ஸ்மார்ட் போன்ஸ்ல எல்லாம் 5000க்கு மேலேயும் தான் வந்து குடுத்துருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போனுக்கு ஓகே தான். ஏன்னா இது வந்து ஒரு கேமிங்கான ஸ்மார்ட் போன் கிடையாது. ஸோ இது 4700 mAh ஓகே தான். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் குடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த Xiaomi 14 சிவியோட மெயினான ஃபீச்சரே இதோட கேமரா தான். இந்த சிவி அப்படின்ற நேம்லயே சினிமேட்டிக் விஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் போனா தான் இருக்கு. ரியர் சைட்ல 3 கேமராஸ் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல்கான ஆம்னி விஷன் லைட் ஹண்டர் 800ன்ற சென்சாரோட குடுத்துருக்காங்க. அண்ட் இதுல 2 mmக்கான சினிமேட்டிக் HDR சப்போர்ட்டோட வீடியோஸ் எல்லாமே எடுக்க முடியும். நெக்ஸ்ட் செகண்டரி கேமரா வந்து 50 மெகா பிக்சல்கான சாம்சங் JN1 டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்டா இருக்க கேமரா பாத்தீங்க அப்படின்னா 12 மெகா பிக்சல்கான ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் குடுத்துருக்காங்க. இதுல 15 mmக்கான 120 டிகிரியோட
அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் எல்லாமே வந்து எடுக்க முடியும். நெக்ஸ்ட் இதோட செல்ஃபி கேமரா. செல்ஃபி கேமரா பொறுத்தவரைக்கும் எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே ஒரே ஒரு கேமரா தான் குடுத்திருப்பாங்க. பட் இந்த Xiaomi 14 சிவில பார்த்தீங்க அப்படின்னா, 1 இல்ல 2 கேமராஸ் குடுத்திருக்காங்க. 2மே வந்து 32 மெகா பிக்சல் குடுத்திருக்காங்க. வித் ஏஐ ஃபீச்சர்ஸோடலாம் குடுத்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல 4K அல்ட்ரா ஹெச்டி வீடியோஸ் எடுக்க முடியும். அண்ட் ரியல் டைம் சப்டைட்டில்ஸ், ஃபோக்கஸ் ஸ்விட்சிங், டுயல் வீடியோ மோட் இது மாதிரியான ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸோட இந்த Xiaomi 14 சிவியோட கேமரா வந்து லைக்கா பிராண்ட் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் போனோட ப்ராசஸர். ப்ராசஸர் பொறுத்தவரைக்கும் இதுல Snapdragonோட ப்ராசஸர் தான் குடுத்திருக்காங்க. Snapdragon 8s Gen 3 ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸருக்கு எந்த குறையுமே கிடையாது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கேமிங்க்கும் எல்லா யூசேஜுக்குமே ஒரு வேற லெவலான பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். பட் இது வந்து இப்ப இந்தியன் மார்க்கெட்ல 30K ஸ்மார்ட் போன்ஸ்லயே இந்த 8s Gen 3 ப்ராசஸர் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா 30K கிடையாது. அதையும் தாண்டி தான் இருக்குது. அவ்ளோ பட்ஜெட்டுக்கு வந்து இந்த ப்ராசஸர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு தோணுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அது போக இதுல LPDDR5X RAM அப்புறம் UFS 4.0க்கான ஸ்டோரேஜும் குடுத்திருக்காங்க. அண்ட் இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, Xiaomiயோட ஹைப்பர் ஓஎஸ் தான் குடுத்திருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து 3 வருஷத்துக்கான ஓஎஸ் அப்கிரேடுமே வந்து குடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் போனோட எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தாச்சு. இதுல வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், டுயல் ஸ்பீக்கர்ஸ் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் USB டைப் சி போர்ட் இருக்கு, NFC சப்போர்ட், ஐஆர் பிளாஸ்டர் இந்த மாரி எல்லாமே குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம IP64க்கான ரேட்டிங்கும் குடுத்திருக்காங்க. ஃபைனலி இந்த Xiaomi 14 சிவியோட பிரைஸ் வந்து இந்தியால என்னவா இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா 30Kக்கு இந்த ஸ்மார்ட் போன கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா சைனால லான்ச் பண்ணும்போதே 35Kக்கு கொண்டு வந்தாங்க. சைனாலேருந்து இந்தியாவுக்கு எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா ஒரு 5000மாவது அதிகமா வச்சு தான் கொண்டு வருவாங்க. வந்து ஒரு 40யா இருக்கலாம், இல்ல 45, 50யா கூட இருக்கலாம் அப்படின்ற மாரி ஒரு சில ரூமர்ஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரூ. 50,000க்கு இந்த ஸ்மார்ட் போனோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அவ்வளோ வொர்த்தா இல்ல. ஏன்னா இதோட டிஸ்ப்ளேல அட்லீஸ்ட் 2K ரெசல்யூஷன் 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் குடுத்திருக்கலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, 8s Gen 3 ப்ராசஸர் தான் குடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் வந்து இப்ப வர 30K பட்ஜெட் ஸ்மார்ட் போன்லயே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது Snapdragon 8 Gen 3யோட லைட் வெர்ஷன் தான். அண்ட் பேட்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 6000 mAh வந்து இப்ப வர ஸ்மார்ட் போன்ஸ்லலாம் குடுக்குறாங்க. அட்லீஸ்ட் இதுல ஒரு 5000 mAh குடுத்திருக்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் போனோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனாலயோ என்னமோ, இதுல 4700 mAh தான் குடுத்திருக்காங்க. இதுல வேற என்ன நல்லா இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேமரா மட்டும் தான். பட் கேமராக்காக ஒரு ரூ. 50,000 குடுத்து வாங்கணும் அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போன வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இத விட இன்னுமே பெட்டரா இதோட பிரைஸுமே கம்மியா இப்ப இந்தியன் மார்க்கெட்ஸ்ல நெறைய ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு. அப்படி என்ன ஸ்மார்ட் போன் வேணும்னு கேட்டீங்க அப்படின்னா, அதையுமே வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். இது கேமர்ஸ்க்கு அதுக்கப்புறம் டெய்லி யூசேஜ் பண்றவங்களுக்கு ரூ. 50,000க்கு இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா வொர்த் இல்லன்னு தான் சொல்லுவேன். இது யாருக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டெய்லி விளாகர்ஸ் அதாவது சோலோ விளாகர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் வந்து செட் ஆகும். ஏன்னா இதோட கேமரால பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டுயல் செல்ஃபி கேமரா குடுத்திருக்காங்க. இதோட வீடியோ குவாலிட்டி இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம டெக் ஸ்ட்ரீம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன கிளிக் பண்ணி ஆல செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க.